வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஃபார்மா அப்படின்ற மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே லெஸ் தென் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஸோ ஒரு மினி சீரிஸ் தான். இந்த சீரிஸ்ல நிவின் பாலி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு மெடிக்கல் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நிவின் பாலியோட ஜேர்னியை காட்டுறாங்க. அதாவது ஒரு சாதாரண மெடிக்கல் ரெப்பா ஒரு ஃபார்மா கம்பெனில தன்னோட கெரியரை தொடங்குறாரு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமாட்டு சில வருஷங்கள்ல வந்து அந்த பகுதியோட லீடாவே மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த வளர்ச்சிக்கு முக்கியமா உதவுன ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரக் இருக்குல்ல, அந்த ட்ரக்னால வந்து நிறைய பாதிப்புகள் பின்னாடி வருது அப்படின்றத உணர்றாரு. அதுவும் குழந்தைகளுக்கு வருது அப்படின்றத உணர்ந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு, யார் பக்கம் நிக்கிறாரு, அண்ட் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆர்கனைசேஷனோட சிக்னிபிகன்ஸ் என்ன, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விசில் ப்ளோவரோட ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. அதுலயும் ஆரம்ப கட்டத்துல நம்ம நிவின் பாலியோட கெரியர் எப்படி தொடங்கிச்சு, அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அதன் மூலமா ஒரு மெடிக்கல் ரெப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதையுமே வந்து ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டார்க் சைட் ஆஃப் மெடிக்கல் ரெப் அப்படின்றத பத்தியும் சில சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது மனசாட்சிக்கு விரோதமா சில மருந்துகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை உருவாகிறதையும் காட்டியிருப்பாங்க. சேம் கோஸ் டு டாக்டர் அப்படின்ற மாதிரி டாக்டர் சைட்லயும் இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கன்ற மாதிரி காட்டிட்டு, பட் பாசிட்டிவான சில நபர்களையும் காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜானகி அப்படின்ற ஒரு டாக்டர், அந்த டாக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆர்கனைசேஷன், அதோட சிக்னிபிகன்ஸ் அப்படின்றதுமே வந்து ரொம்ப தெளிவா வந்து இதுல விளக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி சூப்பரா நிறைய விஷயங்களை செட் பண்ணிட்டு அந்த மேஜர் ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கார்பரேட்டுக்கும் ஜாதிக்கும், அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் லைக் தட் எல்லா சம்பவங்களும் நடந்து முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சில கொலைகள் நடந்துருது அண்ட் கேஸுமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடியுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுல டீடைலிங் அப்படின்றது பெரிய லெவல்ல மிஸ் ஆயிருந்துச்சு. அதுலயும் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ட்விஸ்ட்டை வந்து புகுத்தின மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சுத்தமா லாஜிக்லே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரீஸ் தொடங்கின விதம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா பயங்கர டீடைல்டா தொடங்கி கடைசியா ரஷ்அப் பண்ணி முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.